அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறது நிறைய பேரோட பழக்க வழக்கமாகவே இருக்குது. ரெகுலர் பெயின் கில்லர்ஸ் அவங்களுடைய டெய்லி சாப்பிடக்கூடிய ஒரு சாக்லேட்ஸ் மாதிரி, ஒரு ஸ்நாக் மாதிரி ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை முறையில். இந்த மாதிரி வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடியவங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த பெயின் கில்லர்ஸை கண்டினியூஸாக யார் யார் எடுக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, எவ்வளவு நாள் இதை எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுப்பதனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் பெயின் கில்லர்ஸ்க்கு அடிக்டடாக இருந்தாங்க அப்படின்னா இமீடியட்டாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. லாங் டேர்மாக ஒரு பெயின் கில்லர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆர்கன் டேமேஜ் ஆகிறதுக்கு, ஒரு ஹார்ட் இஷ்யூ அல்லது கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் வர்றதுக்கு, இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அடிக்ஷன் ஆகிட்டு அதுக்கே ஒரு போதை மாதிரி அடிக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடிக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஒரு லாங் டேர்மாக ஒரு பெயின் கில்லரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுவே ஒரு போதை மாதிரி ஆகிடும். ஸோ அன்னைக்கு வலி குறையிறது மட்டும் இல்லாமல் அவங்க கண்டினியூஸாக போதைக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுறதுனால அவங்க அந்த ப்ராப்ளம்குள்ளே ஈஸியாக மாட்டிப்பாங்க. கடைசியில் அந்த டேப்லெட் எடுத்தால் தான் அவங்களால லைஃப்பை லீட் பண்ண முடியுங்கிற லெவலுக்கு வந்துடுவாங்க. குறிப்பாக ஓபியாட்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு அடிக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த டேப்லெட்ஸ் எடுத்தாலும் சரி, இப்போது மார்ஃபின் எடுக்கிறது, இன்னும் நிறைய டேப்லெட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டேப்லெட்ஸுக்குள்ள ஈவன் கஞ்சா கூட நிறைய பேர் கஞ்சா ஆயில், கனாபிஸ் ஆயில்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆயில்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க வலிக்காக. ஸோ இந்த வலியும் தாண்டி அவங்களுக்கு ஒரு போதையாகவோ அல்லது அவங்களுடைய ஒரு அடிக்ஷன் லெவலுக்கோ இந்த மருந்துகள் எடுத்துகிட்டு போகுது. ஸோ பெயின் கில்லர்ஸை லாங் டேர்மாக கண்டினியூஸாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைனா உங்களை அடிக்ஷன்லேருந்து திருப்பி வெளியில் கொண்டு வரதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட வரலாம். லாங் டேர்மாக நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த டேப்லெட்னால உங்களோட கிட்னி, லிவர், பேன்க்ரியாஸ் இப்படி ஏகப்பட்ட ஆர்கன்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. குறிப்பாக லிவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் எடுக்கக்கூடிய பேராசிட்டமாலே உங்களோட லிவரை வந்து ப்ராப்ளம் பண்ணி விட்டுடுது. ஸோ உங்களோட லிவர் டேமேஜ் ஆகி கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு லிவர் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓபியாய்ட்ஸ் நீங்கள் நிறைய கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துவிடும். அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் எல்லாமே உங்களோட லிவரில் போய் தான் செரிமானம் ஆகுது. அப்படிங்கிறதுனால லிவர் சீக்கிரமே டேமேஜ் ஆகிடும். ஆஸ்பிரின் வந்து கண்டினியூஸாக எடுக்கிறதுனால சிம்டம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களோட பிரெயின், லிவரை சீக்கிரமே டேமேஜ் பண்ணிடும். ஸோ இந்த ஆர்கன் டேமேஜை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கண்டினியூஸாக இந்த பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஸோ உங்கள் ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கக்கூடியவராக இருக்கிறவங்க கண்டிப்பாக பெயின் கில்லர்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஈவன் இந்த ஓபியாய்ட்ஸ் வந்து ஹார்மோன்ஸை இம்பேலன்ஸ் பண்ணி விட்டுடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்லீப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனாலையும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து ட்ரௌசியாகவே ஃபீல் ஆகி ஆக்சிடென்ட்ஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ராக்சர் ஆகுறதுக்கு, ஃபால் ஆகுறதுக்கு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பெயின் கில்லர்ஸ் போடுறதுனால ஈவன் அல்சரை கிரியேட் பண்ணிடும். சாதாரண விஷயம், நிறைய டேப்லெட்ஸ் போட்டுட்டு இருந்தால் அல்சர் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த அல்சரை கூட கிரியேட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாசியா, ஸ்டொமக் அப்செட் ஆகுறது, செரிமான கோளாறு ஏற்படுத்துறது, இன்னும் காது சம்மந்தப்பட்ட, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, இன்னும் ஒரு அடிக்ஷனாக தான் வந்து அந்த பெயின்ட்டை வந்து மறைய வைக்குமே தவிர்த்து கண்டினியூஸாக பெயினை மாற்றாது. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட பெயின் கில்லர்ஸ் அதிகமாக எடுக்கக்கூடியவங்களோட கைகளை பார்த்திங்கன்னா ப்ளூயிஷ் கலரில் இருக்கும் நெயில்ஸ் எல்லாம். ஸோ என்னென்னா அவங்களோட ஆக்சிஜன் டிப்ரீஷன் அது ஆகிட்டு இருக்குது. அவங்களோட ஆர்கன்ஸை வந்து டேமேஜ் பண்ணுது. குறிப்பாக கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் வந்து டேமேஜாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷாலோ ப்ரீதிங் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ப்ரீதிங் ட்ரபிள் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். கான்ஷியஸ் இருக்காது. ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் அவங்களால பண்ண முடியாது. கோவப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க, எப்போவும் ட்ரௌசியாகவே இருப்பாங்க. ஒரு லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவே முடியாது. ஃபெயிலியரை தான் அதிகமாக சந்திப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் லெவலே இருக்காது. அதே மாதிரி அவங்களோட ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் அண்ட் காமி ஸ்கின்னாக இருக்கும். ஸோ ஸ்கின் வந்து எப்போவுமே ஒரு சில்லுன்னு ஒரு ஃபீலோட, அவங்களுக்கு ஒரு பாடி வந்து ஒரு பதட்டத்துக்குள்ளேயே அவங்க பாடியை வச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கும். அவங்களோட ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து கம்மியாயிடும். ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போய் ஒரு விஷயத்துக்கு பேசியிருப்பீங்க, அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறக்கூடிய விதமே ஒரு போதையில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குமே தவிர்த்து ப்ராப்பரான ஒரு ஆன்சரோ ரிப்ளையோ கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிள் இல்லாத ஒரு விஷயமாக அவங்கள மாற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதனால் அவங்க ஒர்க் பிளேஸில் அஃபெக்ட் ஆகும், அவங்களோட ஃபேமிலியில் அஃபெக்ட் ஆகும், அவங்களோட லைஃப்பில் ஃப்யூச்சர் கெரியரில் கூட அஃபெக்ட் ஆகிடும்.
நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, டெலிரியம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு திங்கிங் வரும்போது இன்னொரு திங்கிங் ஓவர்லேப் ஆகும். இந்த மாதிரியான பாசிபிலிட்டி அதுக்கு அதிகமாக இருக்கிறது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் உள்ள இந்த பெயின் கில்லர்ஸை ஒரு நாள் ஒருத்தர் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரண சேஃப் மோடில் இருக்கக்கூடிய பாராசிட்டமால், அசிட்டமினோஃபென் இதை மாதிரியான டேப்லெட்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். பட் எவ்வளோ எடுத்துக்கலாம்னா ஒரு 500 mgல 2 டேப்லெட் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு. அதுக்கும் தாண்டி கண்டினியூஸாக ஒரு லாங் டேர்மாக 15 days to 20 daysக்கு மேலே போகும்போதே குட்டி குட்டியாக அவங்க பாடி அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒரு 3 months to 6 months எடுக்கும்போது இன்னும் அஃபெக்ட் ஆகும். அதுவே லாங் டேர்மாக ஒரு சம் இயர்ஸ் லைக் 4 years 5 yearsனு போகும்போது உங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு பேஷண்ட் 2012 எனக்கு அவங்கள தெரியும். அவங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பாவுக்கு கொடுத்த பெயின் கில்லர்ஸை அவங்களுக்கே தெரியாமல் மாற்றி டேப்லெட்டை சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இந்த பெயின் கில்லர்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரௌசினஸ்ஸு, எப்போ ஒரு மாதிரி ஒரு மூட் எலிவேட் ஆகி அவங்க எப்போவுமே ஒரு அழகாக ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபீல் அந்த பெயின் கில்லர்ஸில் கிடைச்சதுனால அவங்க அப்பாவோட எல்லா பெயின் கில்லர்ஸையும் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் அப்பப்போ திருடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பர்சன் எப்போ பார்த்தாலும் அந்த பெயின் கில்லருக்கு அடிக்ட் ஆகி கடைசியில் பெயின் கில்லர் இருந்தால் தான் அவங்க லைஃப் நல்லா இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணக்கூடிய லெவலில் ஆகி அவங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் கூட பாதிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ யாருக்கும் அந்த டேப்லெட்ஸை எடுத்து சாப்பிட்ற விஷயம் கூட ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்தது. ஆஃப்டர் சம் கவுன்சிலிங் நிறைய சிட்டிங்ஸ் இருந்ததுக்கப்புறம் தான் அவங்க அதை சொன்னாங்க, இந்த மாதிரி நான் பெயின் கில்லர்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுலேருந்து எனக்கு பெயின் கில்லர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பெயின் கில்லர்ஸ் எடுத்தால் எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது, நான் அப்படி மிதக்கிற மாதிரியே ஃபீல் இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருப்பேன், ஐ எம் ஹாப்பி அப்படின்னு எல்லாம் நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க அவ்வளோ பிரச்சனைக்குள்ளே மாட்டிட்டு இப்போ மறுபடியும் பெயின் கில்லர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு பெயின் கில்லர்ஸ்னால ப்ராப்ளம்ஸ் இப்படி கூட சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம், அடிக்ஷன் ஆகலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் போதைக்காகவும் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒரு மருத்துவங்கிறது ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக, ஒரு வலியை மறக்கடிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயமே அண்டி இந்த மாதிரி தவறாக யூஸ் பண்ணுவதற்கு இல்லை அப்படிங்கிறது முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அது தவறான பழக்கம், ஹெல்த் கான்ஷியஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஈஸியாக ஒரு கை கால் மூட்டு வலி வருதா, நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு ஆயில் போட்டு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணலாம். ரெண்டாவது, நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் சந்திச்சு கால்சியம் டிப்ளீஷனா இல்லை அயன் டிப்ளீஷனா, என்ன டிப்ளீஷனில் இது பிரச்சனை வருது, வைட்டமின் டி இல்லாததுனால வருதா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ்குள்ளே போகணுமே தவிர்த்து நீங்கள் வலியை மறக்கடிக்கிறதுக்கு நியாயமற்ற விஷயம். நீங்கள் ரூட் காஸ் கண்டுபிடிச்சி ரூட் காஸ்லேருந்து சரி பண்ணணும். அருகில் இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் யோகா மருத்துவரை எப்போவுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஏன் அப்படின்னா அவங்க பெயின் மாடுலேஷனுக்கு அவங்க தி பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது கை கால் மூட்டு வலி, இடுப்பு வலி, சைட்டிக் நர்வ் பெயின், இல்லது டிஸ்க் விலகி இருக்குது, இல்லாட்டி எனக்கு கண்டினியூஸாக நெக் பெயின் இருக்குது, இப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் நம்பர் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்குது. எங்ககிட்ட நாங்கள் மசாஜஸ், ஆல் தி தெரப்பீஸ், எஸ்பெஷலி பெயின் ரிலீவுக்கு ஃபிசியோதெரப்பி தேவையா, எக்ஸசைஸ் தெரப்பி தேவையா, இல்லை பெயின் ஹீட் தெரப்பி, இப்படி நிறைய தெரப்பீஸ் இருக்குது. அதெல்லாம் கொடுத்து உங்களோட பெயினை நாங்கள் கம்மி பண்ணுவோம். ஸோ முடிந்த மட்டும் பெயின் கில்லர்ஸை அவாய்ட் பண்ணினா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். பெயின் கில்லர் உங்களோட வாழ்க்கையில் என்றைக்குமே ப்ராப்ளத்தை தான் க்ரியேட் பண்ணுமே தவிர்த்து ஃபர்தர் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை யார் யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பெயின் கில்லர்ஸ் எடுத்துகிட்டு தற்சமயத்துக்கு உள்ள நிவாரணத்தை தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஒரு விழிப்புணர்வு பதிவாக கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.